ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கோடுக்களை. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான 2 மினிட்ஸ்லேயே பண்ணுற கடலைப்பருப்பு சட்னி தாங்க எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நான் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு அரை கப் போல் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இது காரத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, இதையும் சேர்த்து இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டான்னா இந்த மிளகாய் நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. ஸோ கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா ரொம்ப கருகிடும். ஸோ அது டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு பருப்புக்கு 3/4 கப் அளவு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ இந்த தேங்காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுப்படட்டும். அது வரைக்கும் கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆச்சு. இந்த தேங்காயெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை ஒரு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இனி இதை நீங்கள் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக கொரன்னு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இதையை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி துவையல் மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ தட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸு, இட்லி, தோசை, களி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த டேங்க, இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு சட்னி பண்ணோங்க. ஸோ இங்கே என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கிடைக்காதனால நான் இன்னைக்கு ஆட் பண்ணல. உங்ககிட்ட அங்கே கிடைச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலையும் இந்த வணக்கிறப்பே ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் உங்ககிட்ட நிலக்கடலை இருந்ததுன்னா நீங்கள் அது கூட வறுக்கிறப்ப ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.